நான் உங்களுக்கு பக்கபலமாக, திராவிடர் கழகத்துக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்போம். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் பேரம் பேசாமல், திரையிடம் இந்த தேர்தலில் வரும், இந்த பங்கு ஆட்சியில பங்கு என்று எந்த உடலுக்கும் இடம் கொடுக்காமல் நாங்கள் திமுக அப்சல்யூட் மெஜாரிட்டியிலே ஆட்சி அமைக்கும். சின்னஞ்சிறு குழப்பங்களை சிலர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் உங்களை தலைவராக ஏற்று என்னை திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்று பிரசவாக்கும் கூட்டத்திலே என்னிடத்திலே விருதையும் கொடுத்தீர்கள். அந்த வீரவாளும் என்னிடம் இருக்கிறது. நீங்கள் எனக்கு கொடுத்த பாதுகாப்பு, நீங்கள் அறிவித்ததனால் திட்டுப்பாறையிலே நடைபயணத்தை நிறுத்தி வைத்துவிட்டு பெங்களூர் வழியாக சென்று ராஜ்யசபாவிலே ஓட்டை பதிவு செய்தவன் நான். தலைவர் அவர்களே, தமிழர் தலைவர் அவர்களே, நீங்கள் 100 ஆண்டு அல்ல 120 ஆண்டையும் கடந்து வாழ முடியும். உங்களுடைய உடல் வாகு அதற்கு ஏற்க ஒத்துழைக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு பக்கபலமாக, திராவிடர் கழகத்துக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்போம். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் பேரம் பேசாமல், திரையிடம் இந்த தேர்தலில் வரும், இந்த பங்கு ஆட்சியில பங்கு என்று எந்த உடலுக்கும் இடம் கொடுக்காமல் நாங்கள் திமுக அப்சல்யூட் மெஜாரிட்டியிலே ஆட்சி அமைக்கும். தனி பெரும்பான்மையிலே ஆட்சி அமைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அமைகின்ற ஆட்சிக்கு அங்குசமாக, அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதையும், இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்காத காரணத்தால் இதற்கு பிறகு எனக்கு எந்த பொதுக்கூட்டமும் 2ஆம் தேதி வரை கிடையாது. ஆகவே இதையே நான் என்னுடைய வாழ்நாள் பயணத்தில் ஒரு முக்கியமான கடமையை ஆற்ற செல்வதற்கு முன்பு பெரியார் திடலிலே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததற்காக, எப்படி பாஞ்சாலங்குறிச்சி மண் ஓடி வந்த நாயை முயல் எதிர்த்ததோ, எந்த நெக்கட்டஞ்சவல் மண் 1000 வந்தாலும் அவர்களை எதிர்த்து தகர்த்ததோ, அதே உணர்வோடு அதே எண்ணத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிடர் கழகத்துக்கும் பக்கத்துடையாக பக்க தோழனாக இருப்போம். அதை நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லி வந்திருக்கிறீர்கள். என் வீட்டிற்கும் வந்து, அண்ணன் வீரமணி அவர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இப்பொழுது ரொம்ப தேவை. சின்னஞ்சிறு குழப்பங்களை சிலர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் உங்களை தலைவராக ஏற்று என்னை திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்று பிரசவாக்கும் கூட்டத்திலே என்னிடத்திலே விருதையும் கொடுத்தீர்கள். அந்த வீரவாளும் என்னிடம் இருக்கிறது. நீங்கள் எனக்கு கொடுத்த பாதுகாப்பு, நீங்கள் அறிவித்ததனால் திட்டுப்பாறையிலே நடைபயணத்தை நிறுத்தி வைத்துவிட்டு பெங்களூர் வழியாக சென்று ராஜ்யசபாவிலே ஓட்டை பதிவு செய்தவன் நான். அந்த வகையில் என்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்பதை விட, நீங்கள் எப்படி சிறகுகளால் பறவை குஞ்சுகளை மூடி காப்பாற்றுகிறதோ அதே போல உங்கள் லட்சிய சிறகுகளால் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாதுகாக்கிறீர்கள். எங்களையும் அந்த இடத்திலேயே வைத்து பாதுகாக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அந்த பெரியார் மையத்தை கேட்டபோது அடல் பிஹாரி வாஜ்பாய் அனந்தகுமாரை கூப்பிட்டு, வைகோ வந்திருக்கிறார், அவர் கேட்கிற இடத்தை அவர்கள் பெரியார் மையத்துக்கு கொடுத்து விடு என்று சொன்னதற்கு பிறகு அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான இடத்தை குறைந்த கட்டடத்தில் அவர்கள் வழங்குவதற்கு அடியேன் ஒரு துரும்பாக பயன்பட்டேன். திராவிடர் கழக தோழர்களுக்கு அதை நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. வெல்க திராவிடர் கழகம்.